ஸ்ரீ 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 சந்திரசேகர தத்த குருதேவ சரணம் மாமா. அன்பர்களே வணக்கம். இன்றைக்கி என்னோடய குருநாதர் தவம் பண்ண இடத்துக்கு வந்து எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். சிஷ்ய பசங்க எல்லாம் இந்த இடத்துல என்னோடய குருநாதர் 30 வருஷத்துக்கு பின்னாடி இந்த இடத்துல வந்து தவம் செஞ்சுருக்காரு. இந்த இடத்துல தான் வந்து பைரவர் வந்து காட்சி கொடுத்து நேரடியாக தர்சனத்தை கொடுத்தாராம். அந்த இடத்துக்கு தான் இப்போ எல்லாருமே போயிட்டு இருக்கோம். இது ரொம்ப ஆபத்தான ஒரு மலை. இது பார்த்திங்களா எந்த மாதிரி இருக்குது. எல்லாமே ஒரு டேஞ்சரான ஒரு இடம். இது பாரு, மழை வந்து அதிகமாக வணுக்குது. இன்னைக்கு எல்லாம் தண்ணியெல்லாம் எப்படி போயின்னுக்குது பாரு. இந்த காட்டுக்குள்ளே வந்து சிங்கம் புலி எல்லாமே இருக்கிற ரொம்ப ஆபத்தான இடமா. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து என்னோடய குருநாதர் தவம் செஞ்சுருக்காரு. பார்த்தியா தண்ணி கூட எவ்வளோ கிளியராக இருக்குதுன்ட்டு. இந்த தண்ணிக்குள்ளே தான் நடந்து போனோம். எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நிறையா சக்திகள் இருக்குதான். யட்சினிகள், நம்ம சாத்தான், குட்டி சாத்தான், இந்த மாதிரி தெய்வங்களெல்லாம் இந்த இடத்துல இருக்குதான். ரொம்ப அமோகமான ஒரு இடமா இது வந்து சாதனை பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல வந்து யாராச்சும் சாதனை செஞ்சால் அவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த இடத்துல வைப்ரேஷன்ஸ் கிடைக்குமா, உங்களுக்கு சித்தியும் ஆகுமா. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் இந்த சிவகோணம். சரியா? ஆனால் இந்த இடத்துல வந்து எந்த ஃபெசிலிட்டி கிடையாது. இங்கே டவர் கூட வராது. ரோட்டுக்குள்ளே இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே வரணும் இந்த இடத்துக்கு. ரொம்ப ஆபத்தான இடம். இங்கே யாராவது சாதனை செஞ்சுக்கணும் அப்படின்னா முன்னாவே சாப்பாடு செஞ்சுக்க வேண்டிய பொருளெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே வந்து செஞ்சுக்கலாம். என்னோடய குருநாதர் கூட இந்த இடத்துல யாராவது சாதனை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னாரு. எவ்வளோ கஷ்டத்தில் போகிறாங்க பற்றி எல்லோரும். ரொம்ப கஷ்டமான ஒரு இடம் இது. வந்து மழை காலத்தில் வந்து இதில் இன்னும் அதிகமாக வெள்ளம் வரும். அந்த டைமில் வந்து சுத்தமாக போக முடியாது. ஆளை அப்படியே தள்ளினு போகும். இந்த ஃபாரஸ்ட் வந்து நம்ம ஏழுமலை திருப்பதி பெருமாள் இருக்கார் பற்றி அந்த மலை தான். இந்த எல்லாமே மலை. இது வந்து 3 மாவட்டத்துக்கு சேர்ந்த மலை இது. ஏற்கனவே லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி வந்திருக்கும் இந்த இடத்துக்கு. ஆனால் இவ்வளோ தண்ணியெல்லாம் கிடையாது. இப்போ மழை காலத்தில் வந்துன்னு இருக்கிறோம். ஃபுல்லாக தண்ணி எல்லாமே இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன் மக்களை, இந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் ரொம்ப அதிகம். நாங்கள் செஞ்சு பார்த்தோம். ஒரு நாளெல்லாம் இருந்து இங்கே சாதனை. என்னோடய குருநாதர் சொன்னபடி அவ்வளோ ஃப்ரீக்குவன்சி இருக்குது சாதனை செய்கிறதுக்கு. சித்தி அடையணும் அப்படின்னா யாராச்சும் இந்த மலைக்கு வந்து சாதனை செஞ்சுக்கணுன்னா அவ்வளோ சீக்கிரமாக சித்தியாக அவங்களுக்கு. எந்த சாதனை செய்யணுன்னாலும் எந்த குருக்கிட்ட இருக்கிற மக்களும் சரி தான் இந்த இடத்துல வந்து சாதனை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு அற்புதமான இடம் தான் இது. ஆனால் நெஞ்சு தைரியம் அதிகமாக இருக்கணும் இந்த இடத்துல வந்து சாதனை செய்யணுன்னா இந்த மலைக்குள்ளே. ஏன்னா நம்ம மந்திரம் செய்கிற சக்தி ஒரு பக்கம் காட்சி கொடுத்தாலும் இந்த பக்கம் வந்து மிருகங்கள் அதிகம். நல்லா அந்த சிங்கம், புலி, சிறுத்தை புலி, காட்டுப்பன்றி, இந்த மாதிரி ஜீவங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் இங்கே அதிகமாக ப்ரொடெக்ஷன் கூட கிடையாது. இங்கே ஃபாரஸ்ட்கார் பர்மிஷன் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் என்னோடய குருநாதர் பர்மிஷன் வாங்கி கொடுக்குறாராம். அதுக்கு தான் இந்த மழை காலம் போனதுன்னு வந்து இந்த இடத்துல சாதனை செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறோம். ஒரு 21 நாள் சாதனை பண்ணாலும் போதும். இந்த இடத்துல வந்து நம்ம எந்த மந்திரம் சித்தி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக சித்தி ஆகும். அப்பேற்பட்ட ஒரு இடம் இது.
இந்த தண்ணிக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாகுது. இப்போ தான் மழை ஆரம்பிக்குது இந்த இடத்துல வந்து. இந்த பாரு இந்த மாதிரி மலைக்குள்ளே போனோம். கிட்டத்தட்ட ரோட்டில் இருந்து 3 கிலோமீட்டர் போனோமா அந்த இடத்துக்கு. ஏற்கனவே வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு. இந்த இடத்துல யாராச்சும் சாதனை செய்யணும் அப்படின்ற மக்கள் வந்து நெல்லூர் மாவட்டத்திலிருந்து ஒரு 70 கிலோமீட்டர் வரும். ராப்பூர்லேருந்து இந்த பக்கம் கடப்பா போகிற ரூட்டு வழியாக ராய்ச்சோட்டி ரூட்டு வரும். இது எல்லாம் ஃபாரஸ்ட்டு தான். இது 3 மாவட்டம் சேர்ந்துருக்கு இந்த ஃபாரஸ்ட்டு. இங்கே வந்து என்னோடய குருநாதரே இந்த சிவனை பிரதிஷ்டை செஞ்சார். அது வரைக்கும் இங்கே எந்த சாமி கிடையாது. என்னோடய குருநாதர் சாதனை செஞ்சு சாமியை பிரதிஷ்டை பண்ணி இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து டூரிஸ்ட்டுக்கார இந்த இடத்துல வந்து தரிசனம் பண்ணி போகிறாங்க. பாருங்க மக்களே, ரொம்ப கொடூரமான ஒரு இடம் தான் அது. ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். எல்லோரும் போயிட்டு வந்துக்கிறாங்க. ஐயப்பன் மாலை போட்டவங்க கூட சரி தான் இந்த இடத்துல போய் தரிசனம் பண்ணி வராங்க. குருஜி சரி குருஜி. இந்த மாதிரி இடம் எப்பேற்பட்ட ஒரு இடமோ ரொம்ப ஆபத்தான ஒரு இடம் தான். இந்த மாதிரி இடத்துல வந்து சாதனை செஞ்சு இருக்கணும்னா ரொம்ப நெஞ்சு தைரியம் தான் இருக்கணும். எல்லாம் தைரியத்தோட ஆளுங்க மட்டும் தான் இந்த இடத்துல வந்து சாதனை செய்ய முடியும். ஒரே ஒரு ஆள் இருக்க மாட்டோம் நைட்டில். இங்கே சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் எல்லாம் கூட்டம் காலி ஆகிடும். காலைல 9 மணிலேருந்து இருப்பாங்க கூட்டம். ஆனால் வந்து அதிகமாக தாந்திரிகம் கற்றுக்கணும், தாந்திரிக சாதனை பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து சாதனை செஞ்சால் சரியான ஒரு வைப்ரேஷனு உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல சீக்கிரமாக சித்தி பண்ணலாம். சரியா? ஒவ்வொரு சாதனை சொல்லினே இருப்பேன். அரண்யத்தில் போயிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி சாதனைலாம் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து செஞ்சால் உங்களுக்கு சரியான ஒரு தோற்றம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி இடத்துல இப்போ காளீஸ்வரர் தான், பைரவரீஸ்வரர் தான், வாராகீஸ்வரர் தான், பிரத்யங்கரேஸ்வரர் தான். அந்த மாதிரி சாதனைலாம் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து செஞ்சால் உங்களுக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷனு இருக்கும். சரியா? எல்லாம் பாரு எப்படி இருக்குது காடுன்ட்டு. இந்த மாதிரி இடத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே கூட்டம் கிடையாது. என்னோடய குருநாதர் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து தவம் செஞ்சார். சரியா? சாதனை செய்கிற மக்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மலைப்பகுதி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல போய்ட்டு நீங்கள் சாதனை செய்யலாம். சரியா? இது கிட்ட வந்துட்ட மக்களை என்னோடய குருநாதர் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கம் இடத்துக்கு அப்படின்னா சிவகோணான்னு சொல்கிறாங்க தவிர அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். நான் போயிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி இடத்துலலாம் போய் போனோம்னா ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டம். எல்லாமே காலை ஸ்லிப் ஆகுது. அப்படியே பொறுமையாக போனேன். இந்த மாதிரி இடத்துலலாம் என்னென்னா விஷப்பூச்சிகள் இருக்குதுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு இடம்.
எல்லாமே சிவில் ரிசல்ட் தான் வந்தோம். எல்லாம் என்னோடய குருநாதர் சிஷ்யங்க தான் இவங்களெல்லாம். எங்கெங்கே இருந்தோ வந்தாங்க இவங்கெல்லாம். இந்த மாதிரி இடத்துல வந்து சாதனை செஞ்சால் சரியான ஒரு வைப்ரேஷன். எல்லாம் மூலிகை தான். நம்மளுக்கு தேவை வேண்டிய மூலிகைலாம் இந்த இடத்துல வந்து கிடைக்கும். இதை ரசமணி செய்கிறதுக்கு இந்த இதை அது இது செய்கிறதுக்கு மூலிகை தேவைன்னு வந்தார் என்னோடய குருநாதர். அப்படியே மூலிகை போகும்போது ஒவ்வொரு மூலிகை பார்த்துன்னு அப்படியே போகணும் தான் லாஸ்ட் டைம் சொன்னார். ஆனால் எங்களுக்கு கரெக்டாக நாங்கள் அது இது பண்ணிக்கல. இந்த வாட்டி அதை பார்த்துணும் எப்படி போக வேண்டியதாக இருக்குது. இதுதான் வாட்டர் ஃபாலு சிவகோணான்றாங்க. தேவை கிட்டத்தட்ட 30 மக்கள் வந்து இதில் இறந்துட்டுக்கிறாங்க. அவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு குளம் இது. வந்துட்டோம் கிட்ட. இதுதான் வாட்டர் ஃபாலு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு முன்னே வந்தப்போ கிட்ட வரைக்கும் போயிருந்தோம். இப்போ போக முடியாது. இதெல்லாம் தண்ணி வந்துட்டுக்குது. இதெல்லாம் தண்ணியே கிடையாது. அங்கே வரைக்கும் ஒரு பாறை, ஒரு நல்ல பெரிய கல்லாக இருந்துச்சு மண் நடுவில். அது மேலே உட்கார்ந்தோம். இதுதான் என்னோடய குருநாதர் தவம் பண்ண இடம். இது கிட்டத்தட்ட 200 அடி ஆழம் இருக்குதான். இதுலேருந்து எந்தெந்த இடத்துக்கோ தண்ணி போதும். அப்படியோட ஒரு பாதம் இந்த கீழே இருந்து இருக்குது. சுரங்க மார்க்கமெல்லாம் இருக்குதான். இதுதான் என்னோடய குருநாதர் தவம் பண்ண இடம். என்னோடய குருநாதர் பிரதிஷ்டை பண்ண சிவலிங்கத்தை போயிட்டு பார்க்கலாம் மேலே. ஆனால் ஒரு ஆபத்தான இந்த தண்ணி குடிக்கிறதுக்காண்டி எல்லா மிருகங்கள் இங்கே வருதாமா. இங்கே ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணிக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கிருள் எல்லாம் போட்டிருக்காங்க கம்பி. வேணும் எல்லாம் வந்து போயின்னு இருக்கிறாங்க. ஐயப்பன் மாலை போட்டவங்க கூட பேர் தான். என்னோட குருநாதரை பிரதிஷ்டை பண்ண தலை இது. பார்த்தீங்களா, இது என்னோட குருநாதர் தவமான ஒரு அற்புதமான ஒரு இடம். இது தீபாவளி நாள் இங்கே வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு கொடுத்து வச்சுது. உங்களுக்கு கிட்ட போயிட்டு காட்டுறேன். இந்த இடத்துலேருந்து தான் என்னோடய குருநாதர் வந்து தவம் பண்ண இடம். இது வந்து என்னோடய குருநாதர் பிரதிஷ்டை பண்ண இதுக்குள்ளே வந்து தான் என்னோடய குருநாதர் தவமானது. இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் எதுவும் கிடையாது. என்னோடய குருநாதர் இருக்கும்போது
டெய்லி மக்கள் வந்து அதிகமாக வந்து இருக்கிறாங்க. உள்ள கூட்டம் தான் வரும் இந்த மாதிரி நேரத்தில். வந்து இன்னும் அதிகமாக எல்லாம் வரலாம். போலீஸ்கார் எல்லாமே அலோடு இல்லை, அலோடு கிடையாது. எல்லாம் அதிகமாக வந்துருக்காங்க.